ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு ஹூட்டு கிளியாக ஒரு ஹூட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த பிரஜன், திவ்யா, சாண்ட்ரா அப்படியே ஒத்துமையாக இருந்தாங்க. ஒரு கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க, ஒரு குரூப் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அது யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, உடஞ்சிருச்சு, சுக்குநராக உடஞ்சிருச்சு. ஏன் காரணம் அப்படின்னா, சாண்ட்ராவோட மைண்டுக்குள்ளே பிரஜன், திவ்யா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதனால் திவ்யா எது சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணுற நிலைமையில் இல்லை. அதேமாதிரி பிரஜன் எது சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணுற நிலைமையில் அவங்க இல்லை. அதேமாதிரி பிரஜனும் சாண்ட்ரா எது சொன்னாலும் அதை கோவப்படுற நிலைமையில் இருக்கார். சரிங்களா? சும்மா வந்து சரி ஓகேங்க அப்படின்னு சொன்னேன்னா கை நீட்டி பேசுகிற அப்படின்ற அளவுக்கு போயிட்டார். ஸோ இன்றைக்கி காலில் கூட பார்த்திங்கன்னா சாண்ட்ரா வந்துட்டு இவங்கள வந்து திட்டிருப்பாங்க, பிரஜனை. என்ன அவனுக்கு நீங்கள் என்ன வாழான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய வந்து வேர்ட்ஸ் எக்ஸ்சேஞ்சில் முடிஞ்சிருச்சு, போயிடுச்சு. இப்போ வந்து இந்த பிக் பாஸ் அந்த வீக்லி டாஸ்க் முடிஞ்ச உடனே வந்துட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க திவ்யா. இப்போ இவங்க வந்துட்டு கேட்க வராங்க, என்னாச்சு? ஏன்னா அங்கே வந்து கத்திட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஏன் வரல, கானவனத்தை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கு, நீங்கள் ஏன் வரல அப்படின் போது எனக்கு தெரியாதுன்னாங்க. இப்போ வந்து கேட்குறாங்க, எவ்வளோ பேர் மிதியெலாம் வாங்கிட்டு உட்காந்துருக்க தெரியுமா அப்படின்போது உன்னை யார் அடிச்சதுன்னு கேள்வி கேட்குறாங்க. இவங்க எப்படின்னா திவ்யா வந்துட்டு குருட்டாம்போக்கில் இஷ்டத்துக்கு அடித்து விட்டுறாங்க ஒரு சில வார்த்தைகள். அதை வந்து இவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உன்னை யார் அடித்தது? நான் அடித்தேன்னு சொல்லவே. இப்போது கானாமணத்தை பார்த்தீங்கன்னா நான் 100% தெரியும் அவருக்கு வந்துட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இடிக்கும்ன்ட்டு. அவருக்கு எப்படி தெரியும்? அவர் கையில் இருந்த நெக்லஸே அவருக்கு தெரியல, கீழே விழுந்தது. எப்படி அவர் வந்து டோரை ஓப்பன் பண்ணதை வந்து நீ இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்ல இடிச்சிருக்கணும்? இல்லை, நான் அப்போ கூட என்ன சொல்ல வரேன்னா, அவர் நான் குத்தம் சொல்ல வரல. திவ்யா சொல்கிறது நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் அடிச்சிட்டாரு, ஆனால் அதை நான் வந்து கூப்பாட்டெலாம் போட வேலை யார்கிட்டையும் சொல்லவே இல்லைன்னு. இப்போ கேட்குறாங்க, அவர் எப்போ அடித்தார்? அது ஆக்சிடென்ட் தானே அப்படின்னு. நானும் ஆக்சிடென்ட் தானே சொல்கிறேன், நான் எப்போ முதல்ல அடித்தாங்கன்ட்டாங்க. இதே இப்போ தானே சொன்னேன், இப்போ தானே சொன்னேன் அப்படின்றாங்க. நான் சொல்லவே இல்லைக்கா, நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேறீங்கக்கா அப்படின்றாங்க. பக்கத்தில் பிரஜன் கிட்ட கேட்குறாங்க, இல்லை எனக்கு அந்த மாதிரி தான், நான் அந்த வேர்டு எனக்கு பெருசாக தெரியல, ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நீ அந்த மாதிரி மாற்றி சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. நான் அப்படி சொல்லவே இல்லைக்கா அப்படின்ட்டாங்க. அடுத்தது வந்துட்டு என்ன பண்ணுறாங்க திவ்யா, ஆனால் கொஞ்சம் லைட்டாக ட்ரிகர் பண்ணுறாங்க. யாருன்னா பிரஜனை வச்சு சாண்ட்ரா ட்ரிகர் பண்ணுறாங்க. ஏன்னா கரெக்டாக இப்படி கேள்வி கட்டதில் என்ன பண்ணுறாங்க, இவர் சொல்கிறார், சரி இது அது பேர் என்னது ரம்யாஜோ, அவங்களுக்கு விரல் அடிப்பட்டுச்சு, அவங்க தெரியுமா அவங்களுக்கு அப்படின்போது நம்ம சாண்ட்ரா ஆமாம் தெரியும், ஆனால் எனக்கு என்னாச்சு தெரியுமா, என் சட்டையை இப்படி பிடிச்சி இழுத்தாங்க, அதெல்லாம் கரெக்டாக அப்படின்போது உடனே திவ்யா அதெல்லாம் அவங்களுக்கு வந்து தப்பு இல்லைண்ணா, அதெல்லாம் சரி, யாரை பற்றி யார்கிட்ட சொல்கிறீங்கன்றதை புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா திவ்யா அப்படி நம்ம இருந்துச்சு. அது அவங்களுடைய ஹஸ்பண்டு, அவங்க அது பேசிக்கிறாங்க, அதெல்லாம் தப்பு இல்லைண்ணா அப்படின்னு ஏன் நீங்கள் ஏற்றி விட்றீங்க, ஏன் கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு தோணுச்சு. சரிங்களா? அப்புறம் அவர் வந்துட்டு அதை வந்து சொல்லிட்டார், ஆமாம் அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது அப்படின்ட்டு. ஆமாம், ஒரு பொண்ணு பிடிக்கிறதா உனக்கு என்ன ஆகிட போகுது சாண்ட்ரா கேட்குறாங்க. என்னாலே அவரை பிடிச்சி தள்ள முடியல, அந்த பொண்ணு தள்ளி ஒரு கீழே ஊந்துருவார் அவர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா என்ன யோசிக்கிறாங்க, அப்போ கம்முறுதின்லாம் பேசுகிறதா ஓகேவா அப்படின்றாங்க. கம்முறுதின்னா பேச நான் சொல்லுன்னு அதுக்கு ஒரு ரிப்பீட் கொடுக்குறாங்க. அப்படியா, சரி விஜய் பார்வதி இங்கே பண்ணாலே அது மட்டும் கரெக்டாக ஒரு கேப்டன் பேசும்போது இது மாதிரி தான் பண்ணுறதா அப்படின்னு. அவங்க நம்மளோட ரொம்ப நாளாக இருக்குங்க, அவங்ககிட்ட நான் பேசுகிறதும் அதாவது அதை பற்றி சொல்லி புரிய வைக்கிறதும் கிடையாது. ஏன்னா புரிஞ்சுக்கிற நிலமையில அந்த பொண்ணு இல்லை, அந்த பொண்ணுக்கு பிடிச்சதான் பண்ண போகிறோம், இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லும்போது அவங்க ஏதோ ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்றாங்க. இதைத்தான் எல்லாருமே உங்களை வந்து ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, இதை நீ முதல்ல மாற்றிக்கணும்னு. இது நான் ட்விஸ்ட்டு பண்ணுறேன்னா இனிமேல் கூட பேசுகிறாள் வச்சுக்காதீங்க சொல்லிட்டு அங்கே அப்படியே கிளம்பிட்டாங்க. போச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்க பண்ணுறாங்க திவ்யா நிறைய இடங்கள் நானும் பார்த்துட்டேன். இன்றைக்கி வினோத் அடித்தார்னு முதல்ல இவங்ககிட்ட அவங்க தான் சொன்னாங்க, சாண்ட்ரா கிட்ட திவ்யா சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க திரும்ப கேட்டோன்னா அடித்தவங்க சொல்லவே இல்லையே, ஆனால் நான் சொன்னேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பிரஜனை கேட்குறேன். பிரஜன் யோசிக்கிறேன், ஐயோ நான் இப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியலையன்ற மாதிரி. அதே மாதிரி அங்கே வந்துட்டு அக்யூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த 2 பேரால் எவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குன்னு, இதெல்லாம் நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்கன்னு. அதுக்கப்புறமா வந்து நான் நார்மலாக பொதுவாக தான் நான் சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடி சொல்லிட்டாங்க. சபரியை வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சபரி வச்சு கேட்கும்போது இல்லையே நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லையா, நான் ஏதோ தெரியாத மாதிரி சொல்லியிருப்பேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. இது வந்து 2 நாளாக நடந்த விஷயங்கள். அப்போ எவ்வளோ நாளாக வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். இப்போ திவ்யா வெர்சஸ் சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த 2 பேரில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.